ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குள்ளே இருக்குங்க. ஒடிசாக்குள்ளே பர்தோன் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம மெயின் ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறோம் பைபாஸில். இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆடியோ பிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவேன் அடிக்கடி, ஒடிசாக்குள்ளே வந்து ஓட்டது அவ்வளோ நல்லதில்லை. பகல் நேரத்தில் யார் லாட்டரில் அதிகமாக ஓட்ட மாட்டாங்க. அதேமாரி ஒரு சில பேர் டைமிங்கெல்லாம் மாறி போயிருங்க. இப்போ நம்ம டைமிங் மாறி போச்சு. நான் பகலில் தான் ஓட்ட போகிறோம். ஃபுல்லாக ஆடியோ தொந்தரவு இருக்கும். டிரைவர் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிட்ட போயிருக்கிறாரு. போய் நான் காட்டுறேன், வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்துருக்காருங்க. பார்த்தீங்களா, ஒடிசாக்குள்ளே வந்துங்க பகலில் ஓட்டவே முடியாதுங்க. அதேமாரி நிறைய டைம் இந்த பகலில் நேரத்தில் வர மாதிரி தான் ஒரு சில வண்டிகளாக பாஸ் ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பகலில் தான் பாஸ் ஆக முடியும். எப்படியெல்லாம் கேட்டு தான் போகணுங்க. கிட்டத்தட்ட இப்போயே தமிழ்நாட்டு வண்டி ஒரு 4-5 வண்டி இங்கேயே நின்ட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டி ஒன்று விழுந்துருச்சுங்க. பாருங்க, கண்டெய்னர் காணோம். லெஃப்ட் சைடில் இறக்கி நிறுத்திட்டு பாராட்டுக்குது. ரொம்ப இறக்கமாக இருந்துருக்குது. லெஃப்ட் சைடில் கண்டெய்னர் கவுந்துருச்சு. வண்டி மட்டும் தான் இருக்குது. கண்டெய்னர் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாட்டுக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரம்பாங்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். ஒரு பிக்கப் வண்டின்னு பார்த்தீங்களா மேலே கிடக்குது. இந்த இடத்துல நம்ம வருவோம். ஒரு டைம் அதுலேயே லாரியே நிறைய டைம் விழுந்து கிடக்கும். நான் பார்ப்பேன் நைட் டைம்லாம். இப்போ பிக்கப் பண்ணி சின்ன வண்டிங்க, சின்ன வண்டி எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. அந்த ரோட்டில் லாரியில் வந்து பார்த்து வரணும். மேலேருந்து வரதுக்கு ஒரு வழிங்க, போகிறதுக்கு ஒரு வழி. நம்ம அந்த வழி தான் போகும்போது இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க. பார்த்திங்கன்னா ரைட்ஸ் அந்த மண்ணெல்லாம் வெட்டு மாதிரி இருக்குதுல்ல, அதில் தான் நம்ம போகும்போது போனோம். இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் போகிறது மேடு தாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இதுங்க காட்டுறேன். சரிங்களா, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, அந்தளவுக்கு மேடு. இதுக்கு மேலே அழுத்தினா போகும். எதுக்கு டீசலுக்கு கேடா போகணுன்னு நம்ம எல்லாம் போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் அந்த ஊருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் இருக்குதுங்க அந்த பக்கம். இருங்க அப்படியே திருப்பி காட்டுறேன். சரியாக தெரிலிங்க, நிறைய டைம் வீடியோவில் காட்டியிருப்பேன். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே கடல் இருக்குது. இந்த டைம் காட்ட முடியல சரியா. ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழைங்க. மழை ஊற்றிட்டு இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே போயிட்டுருக்குறோம். நல்லா மழைங்க. ஒடிசாக்குள்ளே மழை, அது மூலம் வெஸ்ட் பெங்கால் நல்லா மழைங்க அந்த டைமு. சரியான மழை அடித்து ஊற்றிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரோடே தெரிலிங்க. ஃபுல்லாக ரோடு தெரில. மொபைலில் பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரோடு தெரிகிற மாதிரி இருக்கும். நேரில் சுத்தமாக மிஸ்ட்டு மூடிடுச்சுங்க. நிறைய பக்கம் வண்டியில் நிறுத்தி வச்சுட்டாங்க. வண்டியை ஓட்ட முடியல, அதாவது நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் அப்படியே மொல்ல போயிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை பெய்யும்போது கொஞ்சம் மொல்ல போயிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போய்க்கலாம், டிராஃபிக் இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ் மழை பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக விட்டுருச்சுங்க. இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைட்லாம் இப்போ மீன் வளர்க்குற குளம் மாதிரி இருக்குதுங்க. அந்த குளத்துலாம் தண்ணி ஃபுல்லாக நிற்கிதுங்க. ஸ்ரீகாகுளம் பக்கத்தில் இருக்குங்க. ஸ்ரீகாகுளத்துக்கு முன்னாடி மளிகை ஜாமான் வாங்கலாம் நிறுத்திக்கிறோம். இப்படி கேஸ் பிடிச்சிக்கிறோம் நம்ம வண்டிக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கேஸ் பிடிச்சா 150 ரூபாய்ங்க. இங்கே வந்து 110 ரூபா தான் ஆந்திராக்குள்ளே. நாங்கள் பிடிச்சிட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ராஜமந்திரி பக்கம் வந்துட்டேங்க. இங்கே வேறு அப்படியே கருக்கில் ஏறிட்டு இருக்குது மழை வர மாதிரி. காலையில் மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. சரி, செம்மையாக கருக்கில் ஏறிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழைங்க. அப்படியே கருக்கில் ஏறிட்டு வந்து மழை, செம்ம மழைங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லாக மழை தாங்க. அந்தளவுக்கு மழை வந்துட்டு இருக்குது. ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணிங்க.
அப்படி காட்டுறேன் பாருங்கள். வண்டியில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. லெஃப்ட்டு ரைட் எல்லாம் ஃபுல்லாக வண்டி நிற்கிதுங்க. அதிகமாக யாரும் ஓட்டல பாருங்கள். பைபாஸ்லேயே வண்டியில் நிறுத்தி வச்சிட்டாங்க. அந்தளவுக்கு மழைங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், விவேகானந்தர் சிலைன்னு நினைக்கிறேங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இத்தனை நாள் இதில் வரேன். இப்போ தான் பார்க்குறேன். நைட் டைம் பாஸ் பண்ணியிருப்போம், பகல் டைம் பாஸ் பண்ணுறோம். ராஜமுதிரில் இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கலாம் நிறுத்தி வச்சுருக்குறோம். அப்படியே கடிச்சு இருக்கலாம் சாப்பாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ராஜமுதிரிலேருந்து ரைட் கட் பண்ணி போயிட்டு இருக்கிறேங்க. கம்மம் ரோடுங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பறச்சு போட்டுக்கிறாங்க. ரோட்டு வேலையெல்லாம் ஆகும் போல் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இப்படியே தான் வந்துட்டுருக்குறோம். கண்ணு கிடந்தது வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. கிரீஸ் அடிக்கிற வண்டி நிறுத்திக்கிறேங்க. கல்கட்டாவில் கிரீஸ் அடித்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் அடிக்கிறேங்க. கம்மங்கிற ஊருக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிறோம். கிரீஸ் அடிச்சுட்டு வண்டியெல்லாம் கொஞ்சம் ஏர் செக்அப் பண்ணணும். வாங்கிட்டு அப்படி கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்குங்க. ரிங் ரோடு போய் தான் போனோம். அங்கே பாருங்கள் ரோடு செம்மையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நைட்டில். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி ஒன்று விழுந்து கிடக்குதுங்க. அங்கே பாருங்கள் இங்கேருந்து விழுந்துட்டு போயிருக்குது. என்ன வண்டி இதுன்னு இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ரைட் சைடு வண்டியோட ஸ்பேர் பார்ட் ஒன்று விழுந்து கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அது இதுங்க, இந்த கல்லுங்க, கிரைனட் கல் இருக்குல்ல அந்த வண்டிங்க. 12 வீல் போல் தெரியுது. இங்கே பாருங்கள் எப்படி விழுந்து கிடக்குதுன்ட்டு. எப்படி அவுட்ரிங்கோட இவ்வளோ பெரிய பைபாஸில் வண்டி கம்மியானு தெரில. ஒம்பது மணி ஆகுதுங்க. கம்பெனிக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரி ஓடுறதுக்காக நம்ம டிரைவர் போயிருக்காரு. நின்றுருக்கோம் வழியில். அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே காட்டுறேங்க. என்ட்ரி போட்டாச்சுங்க. என்ட்ரி போட்டு உள்ளே வந்து எடை போட்டு நிறுத்தி வச்சுருக்குங்க. எடை போட்டுருக்குறோம். வண்டி எடை போட்டு தான் உள்ளே போய் லோடு இறக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். உள்ளே போய் கொஞ்சம் கிளிப்பு போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எடை போட்டு வந்து வண்டி நிறுத்தியாச்சுங்க அன்லோடிங் பாயிண்டில். இங்கே பாருங்கள் மழை பேஞ்ச மலைக்கு அத்தனை தண்ணி நிற்கிது. இதில் உள்ள 4 பாய் போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள் தண்ணி. அதனால் உள்ளே இறங்கலை. உள்ளே இறங்கி இருந்தால் போச்சுங்க. வாடகைக்கு பிடிச்சிருப்பாங்க. ஒரு மூட்டை ஒன்று 30,000-40,000 வருங்க. நம்ம டிரைவர் அப்படியே கயிறு சுற்றி இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஒன்று மழை தண்ணியில் நனைஞ்சு லோடு இறக்காமல் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. வருங்க ரப்பரெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம அப்படியே பாயை தொட்டு வந்து நிற்கிறேங்க. அரை மணி நேரத்தில் இறக்கி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ தான் இறக்கி முடிச்சுட்டு வண்டி வந்து நிறுத்தி இருக்குங்க. ரிசீட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரிசீட் வாங்கிட்டு அதை பண்ணி லோடு கேட்டுக்கிறோம். வேறு ஒரு பக்கம் அது அந்த லோடு எங்கேருந்து எங்கே போகிறோம் என்னெல்லாம் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ கோல்பாராலேருந்து ஹைதராபாத் வந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.